சோனியா அகர்வால் 2006ல பாத்தீங்கன்னா செல்வராகவன் அதாவது தனுஷோட அண்ணாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் 2010ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. ஸோ இவங்களோட இருந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்து விவாகரத்து வாங்க அதுக்கு வச்சுது. அண்ட் இடைப்பட்ட காலத்துல சோனியா அகர்வால் ஹீரோயினா இருந்து படங்கள்ல நடிக்காம இருந்தாங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா இப்ப படங்கள்ல நடிக்க வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயினா வரல, ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ற மாதிரி அண்ட் வேற மாதிரி ஜேர்னல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க சோனியா அகர்வால். இந்த டைம்ல இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாலக்காட்டு மாதவன் அப்படின்ற திரைப்படத்துல விவேக் ஜோடியா சோனியா அகர்வால் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படமும் ராக்கெட் காமெடில வெளிவந்து பெரிய அளவுல வெற்றிகரமா தான் போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சோனியா அகர்வால் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ரிலேஷன் சர்க்கிள்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பாத்தீங்கன்னா 33 வயசு ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் பண்ணாம தனியா இருக்கே, சோ 2வது திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோனியா அகர்வாலுக்கும் அந்த ஐடியா இருக்கான். ஏன்னா இவ்வளவு நாள் தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், சோ என்னோட தனிமையை போக்குறதுக்காக தான் பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் போய் நிறைய நட்பை வளர்த்துட்டு இருக்கேன். மீண்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் கிடைச்சாரு அப்படின்னா திருமணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சோனியா அகர்வால் தெரிவிச்சிருக்காங்க. அந்த லக்கி கை யார் அப்படின்றதெல்லாம் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டுடியோ.com தொடர்ந்து பாருங்க.